இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா, அங்கே ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா எஸ். அந்த வீடியோ தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற அந்த வீடியோ தான். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த லைஃப் ஆஃப் கிராஃபிக் டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டர், ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்ட்டு. இந்த வீடியோ நம்மளோட வீடியோ, த லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்ட்டு. நான் எங்கே போய் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது எங்களோட வயலில் போய் பூ வறுத்துட்ருக்கேன். தம்பி ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னு சொல்லிட்டு என்னப்பா பண்ணிகிட்ருக்கேன்னா, இது வந்து நம்மளோட வில்லேஜ் வெர்ஷன். நம்ம வீட்டில் இருந்துட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெர்ஷன். வீட்டில் இருந்துங்கன்னா நம்ம வெறும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக மட்டும் இருக்க முடியாது. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் தான் செய்யணும். இது எங்களோட வயல். காலையில் எழுந்து பூவாக இருக்கணும் மக்களே. இதுதான் எங்களோட தோட்டம். இதில் காலையில் எழுந்து இதில் இருக்கிற எல்லா பூக்களையும் பறித்து அந்த இடத்துல போய் சேர்த்து விட்டுறணும். இந்த வீடியோவில் ஃபன் இருக்குது. இந்த வீடியோவை நான் எப்போ ஷூட் பண்ணுதுன்னா, எக்ஸாக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால். எஸ், ஏப்ரல் மே 2023 ஷூட் பண்ணுது. பாவி, எங்களை ஏமாற்றிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஎம் சாரிங்க. இந்த வீடியோவை நான் எடுத்து வச்சு இதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வைப்பேன். பட் என்னால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணலான்ட்டு எடுத்துட்டேன். காலையில் எழுந்து மூஞ்சி கூட கலவாமல் வயலில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு, இதுதான் எங்களோட தோட்டத்தில் இருக்கிற ரோஜா பூ. அந்த டைமில் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா இடமும் வறண்டு போயிருக்கிற மாதிரி வறண்ட பாலைவனமாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ. இந்த செடியை நான் நடலை, எங்கள் அண்ணன் நட்டார். ஓகே, காலையில் எழுந்து இந்த மாதிரி தான் பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகும் டே. கைஸ், இந்த வீடியோவுக்கு வந்து சுமாரான எடிட்டிங் தான் பண்ணுவேன். எனக்கு எடிட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டு வெர்ஷன், வில்லேஜ் வெர்ஷன் அப்படின்னு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இது வந்து 1 இயருக்கு முன்னால் ஷூட் பண்ணது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங்கிலேருந்து யூஸ்வலாக எல்லாம் ஓகே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோடிங் போடுறது அதெல்லாம் வரும். வீடியோ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரிஜினலாக வரும். இப்போ நான் வந்து ப்ரஷ் பண்ண போகிறேன். என்னோடய பழைய ப்ரஷ்ஷை எடுத்து 3-4 மாதமாக இதை தான் யூஸ் பண்ணேன். எடுத்து இப்போ ப்ரஷ் பண்ண போகிறேன். நம்ம காலையிலேருந்து நம்மளுக்கு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அடுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் வேலையை பார்க்க வேண்டியதான். நான் ஊருக்கு போய் 2 மாதம் ஆகுது. அப்படியே எங்களோட வீடு, எங்களோட வில்லேஜ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கலாம். அங்கே என்ன கூட சுற்றி பாருங்கள். இதுதான் லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ன்ட்டு நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். போதும். ஓகே, இதுதான் எங்களோட வில்லேஜ். அழகாக இருக்கும். இது எங்களோட தோட்டத்தில் இருக்கிற ஒரு நெல்லை மரம். இதை நான் தான் நட்டேன். ஜஸ்ட் ஒரு 1.5 இயருக்கு முன்னால் தான் நட்டேன்னு நினைக்கிறேன். அழகாக வந்து எவ்வளோ நெல்லிக்காய் வச்சுருக்கு பாருங்கள். இதை நான் மார்னிங்லேருந்து ஒரு கைப்பிடி பிடிச்சி இறங்கியா ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்ருவேன். விட்டமின் சி இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா உள்ளே ஒரு ரவுண்டு இறக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். பக்கம் பின்னால் ஒரு மாங்காய் மரம் இருக்குல்ல மக்களே, அதையும் நான் தான் நட்டேன். நான் வந்து 7வது படிக்கும்போது நட்டேன். எவ்வளோ மாங்காய் வச்சுருக்கு பாருங்கள். லாஸ்ட் இயர் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வருஷம் வச்சுருக்கான்னு தெரில, போய் நம்ம பார்க்கணும். இன்னும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரை காட்ட மாட்டேங்கிறியடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரேன் இருங்க. நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு நம்மளை சுற்றி நடக்கிற மார்னிங் விஷயத்தெல்லாம் காட்டுறேன். இது என்னோடய அக்கா பையன், நேம் வந்து சஞ்சய். அவன் கம்முனே இருக்க மாட்டான், வீடியோவில் சும்மா அமைதியாக இருக்கான். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக இருந்தாலும் காலையில் ஒரு 7, 6:30, 8 இந்த மாதிரி ஏதோ ஒரு டைமுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகும். எஸ், நான் வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன், பாட்காஸ்ட் கேட்பேன். அதுவும் இந்த டைம் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்தில் நான் படித்த புக் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். ரொம்ப திங்க் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், ஹெட்செட் எடுத்து மாட்டிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோடய நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த புக்கு அப்படியே புக்காக கேட்டுட்டு அது சொல்கிற விஷயத்தெல்லாம் நோட்ஸாக எடுப்பேன். எஸ், நான் நிறையா புக்ஸ் படிப்பேங்க. என்னோடய சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய புக்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து லேர்னிங், லைஃப், ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் இந்த மாதிரி எல்லா ரிலேட்டடாக வீடியோ போட்டிருப்பேன். வெறும் ஜாப் பற்றி மட்டும் போட மாட்டேன். அதில் சொல்கிறதெல்லாம் கேட்டு அழகாக எழுதி வைப்பேன். எனக்கு நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குது. 4-5 நோட்டு காலி ஆயிடுச்சு வேறு. இப்போ தான் அது வேறு ஆங்கிள்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் பண்ணுவேன். ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? எஸ், கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபோன் அப்போ இருந்தது அப்படி தான்.
நான் 2-3 நோட் வச்சுருப்பேன். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆவேன். என்ன விஷயம்னு எனக்கே தெரியல. ரியல் டைமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் என்னோடய கபோர்டாக அங்கே வச்சுட்டு அங்கே பாருங்கள் நிறைய நோட் வச்சுருக்குன்னா எல்லா நோட்டும் காலி ஆயிடுச்சு எழுதி. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆயுதம் சித்தப்பா அப்படின்ட்டு என்னோடய லேப்டாப் எடுக்கிறேன்ட்டு வெளியே எங்கேயும் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு ஒரு 7-8 ஆயிடுச்சுன்னா வெளியில் வந்து கொஞ்சம் சுற்றுவேன். அங்கே ஒரு சின்ன ஏரி மாதிரி இருக்கும். அங்கே இந்த இடத்துலலாம் சுற்றுவேன். இது எங்களோட வயல் தான். இது எங்களோட வயல் இல்லை, பக்கத்து வீட்டு வயல். அந்த டைமில் இது பேர் என்னது மறந்துடுச்சு. இது பேர் என்னவா இருக்கும்? இது பேர் வந்து கேழ்வரகுங்க. எனக்கே மறந்துடுச்சு. எவ்வளோ வேலை செஞ்சுருப்போம் வயலில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். வயலில் நாங்கள் விளையிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு லாஸ்ட் இயர். ஆனால் இந்த இயர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. எல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நான் அப்படியே சுற்றிட்டு அங்கே அப்படியே எல்லா வயலையும் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஒரு 1/2 hour 1 hour சுற்றுவேன். ஜாலியாக இருக்கும். அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மாங்காய் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து அதையே காட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் இது வந்து லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் வீடியோ தாங்க. நான் எல்லாத்தையுமே காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை என்ன செய்வேன்ட்டு எல்லாத்தையும் காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் எங்களோட வில்லேஜ். ரொம்ப பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இப்போ போய் பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்கும். இதுதான் நம்மளோட சுற்றி பார்க்குற ஏரியா. வறண்டு போன மாதிரி இருக்கும் இல்லையா? இதுதான் என்னோடய ஃபேவரட் பிளேஸ். நான் போவேன், வாக்கிங் போவேன், அப்படியே ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு பாட்காஸ்ட் கேட்பேன். அப்படியே எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கத்தி பாடுவேன், எக்ஸசைஸ் செய்வேன். எனக்கு என்ன தோணுதோ செய்வேன். இங்கே அவ்வளோ மோஸ்ட்லி பீப்புள் வர மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். மார்னிங் டைமில் போயிட்டு நம்ம பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன்னா தான் நான் இப்போ சென்னையில் இருந்தாலும் இப்போ சென்னையில் இருக்கேன். எனக்கு நம்ம ஊர் தாங்க ரொம்ப பிடிக்கும். அப்படியே போய் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்மளோட வயலில் நம்மளை சுற்றி இருக்கிற வயலில் ஜாலியாக அப்படியே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். எவ்வளோ அழகாக இருக்கும். மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் டெய்லி நான் வந்து வாக்கிங் போக மாட்டேன். வீக்லி 2-3 days வாக்கிங் ரன்னிங் போவேன். இந்த இடம் என்னோடய ஃபேவரெட். பார்க்க வறண்டு போனதாக இருந்தாலும் என்னோடய ஃபேவரெட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் இங்கே தான் சுற்றிட்டுருப்பேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சுன்னா என்ன ஆச்சுனாலும் எழுந்து இந்த பக்கம் வந்துடுவேன். வந்து நடந்துட்டு பாட்காஸ்ட் கேட்டுட்டு யூடியூப்பில் சும்மா ஏதாச்சும் பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படி இருப்பேன். இது காலையில் எக்ஸசைஸ் செய்கிறேன். பார்த்தீங்களா ஜம்ப் பண்ணுவோம் பாருங்கள். ரன்னிங் போகிறதவே வீடியோ எடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து எக்ஸசைஸ் செய்ய மூடுல்னா ரன்னிங் போயிடுவேன். நான் எப்படி ஃபிட்டாக இருக்கலாம், 6 பேக்லாம் இல்லைன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்தையும் சொல்லி இருப்பேன். இந்த வீடியோ பார்க்க எனக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக 1 வருஷம் முன்னால் எடுத்தது. லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோ தாங்க மக்களே. நம்ம வெறும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக மட்டும் இருக்காமல் நம்மளோட ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் காலையிலேருந்து புக் படிப்பேன், வீட்டில் இருக்கலாம் வேலையை செஞ்சுட்டு அப்படியே வந்து நம்ம எக்ஸசைஸ் செய்வோம். இதுதான் நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்ட்டு எக்ஸசைஸ் செய்வேன். எப்பயும் செய்ய மாட்டேன், வீக்கு ஒரு 3 நாள் தான் செய்வேன். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிடுவேன், ஒரு நாள் செய்ய மாட்டேன், போர் அடிக்கும் அப்படின்னு விட்ருவேன். புஷ்அப்பு அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயம் செய்வேன். நான் அந்த 6 பேக் வீடியோ போட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது செக் பண்ணி பாருங்கள். அழகாக செஞ்சுருப்பேன் நிறைய எக்ஸசைஸ். இதில் செஞ்சுக்கிறத தான் அப்படியே செஞ்சு காட்டியிருப்பேன். இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. 1 வருஷம் முன்னால் ஷூட் பண்ண வீடியோ ஏதோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது பார்க்க. பாருங்கள். ஓகே, எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம வந்து வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரம் நம்மளோட லேப்டாப்பை போய் எடுத்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரோட இந்த கதையை காட்டலான்னு நானும் வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன். நான் பாட்டு எக்ஸசைஸாக செஞ்சுட்டே இருக்கேன். சீக்கிரம் வா ஏகே, சீக்கிரம் முடிப்பா. போதும், ஸ்டைலெல்லாம் வேணாம். எக்ஸசைஸா ஓகே, இதை முடிச்சிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் இதை செய். அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம். சொர்க்கமாக இருக்கும். வறண்டு போயிருந்தாலும் எனக்கு பிடிச்ச இடம் இது தான். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வேணாம், அதில் இருக்கிறது என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் ஏகாச்சிக்கமாக ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருப்பேன். என்னோடய ஃபோனில் பார்த்தா ஒரு 10-15 ஜிபிக்கு நேச்சர் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சிக்கமாக எடுத்து வச்சுருப்பேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மார்னிங் சூப்பராக இருக்கும். ஜாலியாக நீங்கள் சுற்றலாம். இது எங்களோட வயல் தான். அதுக்கப்புறம் ரெடியாக விடா கைப்புள்ளான்ற மாதிரி வந்து கையை கழுவிட்டேன். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தான். இது எங்களோட மாமரம் தான். எங்களோட வீட்டுக்கு முன்னாலே இருக்கும். நான் நட்டது தான்.
எவ்வளோக்கா மாங்காய் வச்சுருக்கு பார்த்துருக்கீங்களா? எஸ், தட்டை எடு, அதில் தண்ணியை ஊற்றுறேன். ஓ, வாஷ் பண்ணணுமா? நம்ம சாப்பிட ஆரம்பிக்குவோம் மக்களே. எஸ், சாப்பிட்டு தான் நம்ம எந்த வேலையும். நான் ஸ்கூலுக்கு போனாலே காலேஜ் போனாலும் சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது அதெல்லாம் என்னோடய கருத்து. நான் என்னைக்குமே சாப்பிடாம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனதே இல்லை. ஏன் ஜாப் கூட போனதில்லை. ஏன்னா எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஓகே, அன்றைக்கி காலையில் எங்களோட மம்மி என்னமோ குழம்பு செஞ்சு வச்சுருந்துச்சி. இது பேர் என்னன்னு எனக்கே தெரில. இது எங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த கரண்டி. இது எங்கள் வீட்டில் ஒரு 10 வருஷமாக இருக்குது. அந்த கரண்டி தான் எங்கள் மம்மியோட ஃபேவரட் கரண்டின்னு நினைக்கிறேன். இது என்ன குழம்புன்ட்டு எனக்கே தெரில. இது அவரைக்காய் சம்திங், பட் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. உட்காந்து சாப்பிட்ருவோம். இதுதான் எங்களோட வீடோட ஒரு சின்ன வியூ. ஃபுல் வீட்டையும் என்னால் கவர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பர்சனல் விஷயத்தை வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு பர்சனல்னு ஒன்றும் இல்லை. என் சேனலில் போய் பாருங்கள், எல்லா கதையும் அப்படியே சொல்லி ஓப்பனாக சொல்லியிருப்பேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஃபன்னாக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமாக கரியர், மணி, ஹாப்பினஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்போம். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்குவோம். வேர்த்து கொண்டு பாருங்க. எஸ், வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன். ஆக்சுவலாக இது விளாக் மாதிரி இருக்கா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னு சொல்லிட்டு விளாக் பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டால் இல்லை, இது லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். நம்ம தண்ணியை குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே ஒரு கல்ப் அடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன விஷயம் செய்ய போகிறோன்னா, ரெடி ஆகுங்க. இனிமேல் தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக களம் இறங்க போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் அக்கா போய் விளையாடிட்டுருக்கான். எஸ், அவங்க அம்மனே இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒன்று நோண்டிகிட்டே இருப்பான். பார்க்க அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவன் அடங்கவே மாட்டான். அவங்க கூட சேர்ந்து கொண்டாரம் விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன்னெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடியாக அவங்க போகலாம். எங்கே போகலான்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் இதையே சொல்லிகிட்டு இருக்கேன். இனிமேல் இந்த வேர்டை சொல்கிறது இல்லைங்க, கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, வீட்டில் இருந்தால் நம்ம வீடெல்லாம் பெருகணும். அப்படி தான் எங்கள் மம்மி பிஸியாக இருந்துச்சுன்னா வீட்டை நான் பெருக்கிடுவேன். என்னோடய ரூம் வந்து அழுக்காக இருக்குது, எனக்கு பிடிக்காதுங்க. எஸ், இந்த வீடு கொஞ்சம் எஸ், நம்ம வந்து வீடு பெருக்கிறது, பாத்திரங்களை ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் செய்வோம். வீட்டில் மம்மியே எல்லா ஒர்க்கையும் செஞ்சிட்ருக்கோம். நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். எஸ், வீட்டில் நீங்களும் இருந்தால் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லேப்டாப்புக்கு சார்ஜ் போட போகிறோம். களத்தில் இறங்க போகிறோம். இது என்ன லேப்டாப்பு ரொம்ப பழசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு லேப்டாப் இல்லை. இந்த வீடியோவில் சொல்கிறேன், நான் ஒரு பெரிய சாதனையே பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறேன். எதுக்குன்னா, கீழே உட்காந்து இருந்தால் முதுகு வலி எடுத்துருன்ட்டு தான் நம்ம ஒரு டேபிள்ன்ட்டு ஒரு அந்த மரம் சேரை எடுத்து போட்டுட்டு இன்னொரு மர சேரை எடுத்து போட்டு அங்கே தான் உட்காருவேன். எஸ், இதுதான் நம்மளோட டேபிள். எங்கள் வீட்டில் டேபிள் இருக்கும், பட் அது வந்து அது மேலே டிவி வச்சுருப்பாங்க. எஸ், அதனால் இதுதான் நம்மளோட ஆயுதம், நம்ம தலைவர். ஓகே, நம்ம நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஆயுதம் சித்தப்பா. எஸ், நான் மோர் தென் 2 இயர்ஸாக யூஸ் பண்ண அந்த லேப்டாப். அது என்ன லேப்டாப்னால், நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்களே அந்த லேப்டாப் தான். எஸ், இது என்னோடய லேப்டாப் இல்லை. ஆக்சுவலாக என்னோடய அக்காவோட லேப்டாப். கவர்மெண்ட்டில் எனக்கு அந்த லேப்டாப்பும் கொடுக்கல. என்னோடய அக்காவோட லேப்டாப்பை சுட்டுட்டேன். அக்கா, நான் இந்த விஷயம்லாம் படிக்கிறேன், கற்றுக்கிறேன்ட்டு என் அக்கா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டேன். அட பாவி அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷனை சொன்னால் மறந்துடுவீங்க. 2 GB ரேம்ங்க. எஸ், 2 GB ரேம் தான். என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. 2 GB ரேம் லேப்டாப்பில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதில் தான் ஃபுல் ப்ராஜெக்ட் செஞ்சேன். பெரிய கிளைண்ட்டு கூட ஒர்க் பண்ணேன். எல்லாமே நம்ம 2 GB ரேம் லேப்டாப் தான். நான் அது நினச்சி பெருமைப்படுறேன். லேப்டாப்புக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். சார்ஜ் போட்டுருவோமா, ஆரம்பிக்கலாமா? ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ரகமாக இருக்கா அப்படின்ட்டு ஆன் பண்ணுவோம். கிளிக், உடனே பூட் ஆகும் பாருங்கள். லினக்ஸு எங்கே லினக்ஸ் வரல. எஸ், நான் இதில் வந்து லினக்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். விண்டோஸு நான் யூஸ் பண்ணேன். சுற்றுன்னு சுற்றுச்சு. வேலைக்கு ஆகாதுடா ஏகே அப்படின்ட்டு விண்டோஸை வைப் பண்ணிவிட்டு லினக்ஸ் போட்டேன். லினக்ஸ் போட்டதுக்கப்புறம் என்னோடய லேப்டாப் சூப்பர் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. 2 GB ரேம் லேப்டாப் மாதிரி இல்லை, 16 GB ரேம் லேப்டாப் மாதிரி மாறிடுச்சு. எதை ஓப்பன் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். அப்படியே வேறு லெவலில் இருக்கும். லினக்ஸ் கொஞ்சம் ஒரு ரகமாக தான் இருக்குங்க, ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னோடய வால்பேப்பர் அப்போ வச்சுருந்தேன். கோடர்ன்ட்டு என்னமோ வால்பேப்பர் வச்சுருப்பேன். எனக்கு இந்த கோடிங் வால்பேப்பர்லாம் பிடிக்காது. நார்மல் வால்பேப்பர் தான் வைப்பேன். நாம் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு
ப்ராஜெக்ட்குள்ளே இறங்கிடுவோம். இந்த ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி வந்து என்ன க்ளோன் பண்ண போகிறேன்னா கிட் ஸ்டார்ட். எஸ், நான் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ஸ்டேட்டஸ் கிட்டில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் டெவலப்பர்னால் தெரியும், இந்த கிட்டு, ரியாக்டு, நோடு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். எஸ், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் இதுதான் நம்மளோட கோட் எடிட்டர். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க, லேப்டாப் வந்து ஹேங் ஆகிடும். அதனால் நான் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுவேன். அது சூப்பராக இருக்கும். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோடய 3 க்ரோம் ப்ரொஃபைல். ஒன்று வந்து ஜாப்க்காக, ஒன்று வந்து கற்றுக்கிறதுக்காக, ஒன்று வந்து வேறு விஷயத்துக்காக. இப்போ வந்து 4 வச்சுருக்கேன். என்னோடய புது லேப்டாப் சூப்பர் ஃபாஸ்ட்டான லேப்டாப். அதில் 16 GB RAM, Ryzen 5 ப்ராசஸர் அப்படின்ட்டு பக்காவாக இருக்குது. ஆனால் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லேப்டாப். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாபும் கூட. எனக்கு தேவையானதெல்லாம் பின் பண்ணி வச்சுருப்பேன். நான் ஒரு ப்ரௌசர், அதுக்கப்புறம் ஒரு கோட் எடிட்டர், ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட், இதை ஓப்பன் பண்ணால் லேப்டாப் ஹேங் ஆயிரும். அதுக்கு மேலே எதையும் ஓப்பன் பண்ண மாட்டேன். எஸ், இதுதான் நம்மளோட லேப்டாப். நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். NPM ஸ்டார்ட் அப்படின்னு தான் டைப் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். இது என்னது கிட் பிரான்ச்சா? ஆமாம், எந்த பிரான்ச்சில் இருக்குதுன்னு பார்ப்பேன். இப்போ வந்து இது வந்து என்ன ஒர்க் பண்ண சொன்னேன் அந்த பிரான்ச் ஆப்டிமைஸ் யூஐனா, நான் ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணேன், அதனால் ஃப்ரண்ட் எண்ட் போட்டிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் கூட வந்து புல் பண்ணுவோம். கிட்டில் இருந்து மெயின் ரெப்போசிட்டரியில் இருந்து புல் பண்ணிப்போம். ஏன்னா நைட்டு வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாங்க என்னோடய டீம். ஆல்ரெடி அப் டு டேட் தானா? ஓகே. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு மேபி புதுசாக இருக்கும். இது வந்து என்னென்னா, எஸ், அந்த கமெண்ட் என்னோடய ஃபேவரட் NPM ரன் ஸ்டார்ட். இதை லட்சக்கணக்கான டைம் டைப் பண்ணியிருப்பேன். ரியாக்டில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னா NPM ரன் ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா அப்படியே ஒரு சர்வர் லோட் ஆகும் வருஷக்கணக்காக லோட் ஆகும். ஆனால் லினக்ஸ்ன்றதுனால சூப்பர் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிடுச்சு. லோக்கல் ஹோஸ்ட் இது ஐ திங்க் ஒயிட் ப்ராஜெக்ட். ஒயிட்டில் ரியாக்டை சேர்த்து ஒர்க் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ரியாக்டை விட. நம்ம ஆரம்பிக்கலாமா? பேடாஸுமா அப்படின்ட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். மார்னிங் ஒரு 9:30 10 ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே போயிட்டே இருக்கும். மார்னிங் 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்ட்டு காலையிலே கடுப்பேற்றிட்டுருப்பாங்க. என்னோடய லேப்டாப்பில் எல்லாம் ரியாக்டு, ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்ட் எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சுப்பேன். இதுதான் நம்மளோட லேப்டாப். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். மோர் தென் 1 இயராக ஷூட் பண்ணணும், அப்லோட் பண்ணணுன்ட்டு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, எனக்கு இந்த ஜாபே ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டு செஞ்ச ஜாபே ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் தான். இந்த கோடிங்கெல்லாம் எப்படா போடுறாங்க, இந்த எரரெல்லாம் இந்த மாதிரி வந்து என்னடா இதெல்லாம் அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தேன். நான் உட்காந்து நானே ஜம்ப் பண்ணிட்டேன். நாம் கோடிங் கற்றுக்குறோம் அப்படின்ட்டு உட்காந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை உட்காந்து நானே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோர்ஸ்லாம் எங்கேயும் போகல, எடுத்தேன் யூடியூப்பை, உட்காந்து படித்தேன். மோர் தென் 1 இயராக லேர்ன் பண்ணுங்க. 1.5 இயராக நான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை படித்தேன். கஷ்டப்பட்டு நானே தான் கற்றுக்கிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த HTMLலாம் என்னன்னே தெரியாது. HTML நான் 1 மந்த்துக்கு மேலே படிச்சிருந்தேன். எல்லோரும் 1 வீக்கில் முடிக்கிறது. எனக்கு இந்த ஜாப்ன்றது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நமக்கு கோடிங்னால என்னன்னு தெரியாது. நான் வந்து MSc கெமிஸ்ட்ரி படித்தேன். என்னென்னு தெரியாமல் நம்மளே உட்காந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது வேறு லெவலில் இருக்கும். எஸ், இந்த ஜாப் என்னோட ரொம்ப ஸ்பெஷல். நானே ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை உட்காந்து யூடியூப்பில் கற்றுக்கிட்டு நான் ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ஸ்பெஷலாக தான் இருக்கும். என்னோடய லைஃப்பில் செஞ்ச ஃபர்ஸ்ட் ஜாப் இது தான். நானே கற்றுக்கிட்டு, அதுவும் அந்த 2 GB RAM லேப்டாப்பில் கற்றுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் செய்கிறது கஷ்டம்தான். பட் நான் செஞ்சேன். எஸ், காலையிலே அந்த கிளைண்ட் மீட்டிங் இல்லை, இன்டர்னல் டீம் மீட்டிங் வைப்பாங்க. டீம் அந்த ஸ்கைப்பில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் மம்மி என்னமோ ஜூஸ் கொடுத்துருக்கு, எடுத்து குடிப்போம். எஸ், எனக்கு இந்த மாதிரி ஜூஸ்லாம் பிடிக்காது. இது ஃப்ரெஷ் ஜூஸா இல்லை கடையில் வாங்கின ஜூஸான்னு தெரில. ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எஸ், இது ஆரஞ்சு ஜூஸ்ன்னு நினைக்கிறேன், வீட்டில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஏன்னா குடிச்சு இது 1 வருஷத்துக்கு முன்னால். காலையில் எழுந்து வீட்டில் நான் அப்போ இருக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுவாங்க, எங்களோட அண்ணன் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஏதாச்சும் நல்லா வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் செஞ்சிட்ருந்தேன். சாப்பிட்றதுக்கு நல்லா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் கோடிங்கு. அவ்வளோதான். சாப்பாடு தான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். எடுத்து லோடாக இருக்குவேன்.
எங்கள் மம்மியெல்லாம் அவ்வளோ சாப்பிடாது. எங்கள் மம்மியோடது எனக்கே கொடுத்துடும். எல்லாத்தையும் இறக்குன்னு இறக்குவேன். மார்னிங் ப்ராஜெக்ட் செய்கிறேன்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஓகே, நம்ம களத்தில் இறங்கிட்டோம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் என்ன செய்வாங்கன்ட்டு என்னமோ செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணி 1 வருஷம் ஆகுது. போர் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நேரம் ஒர்க் பார்த்து போர் ஆகிடுச்சு. எஸ், ஐ திங்க் இது ஒரு 11 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே செஞ்சுட்டு நடுவில் போர் அடிச்சா எழுந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். எஸ், அப்படியே எழுந்து இது பேர் என்னமோ மறந்துடுச்சு. இந்த மாதிரி எக்ஸசைஸு புஷ்அப் அப்படின்ட்டு ஒரு 4-5 போட்டு விட்ருவேன். நீங்கள் ஓக் நடுவில் ரொம்ப போர் ஆகிடுச்சி, கடுப்பாயிடுச்சு, அந்த கோடிங்கெல்லாம் ஒன்றும் தெரில, ஏதாச்சும் குழப்பமாக இருக்குது அந்த கோடிங்கு அப்படின்னா எழுந்து ஒரு எக்ஸசைஸ் போட்டு விட்ருங்க, ஃப்ரெஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் போய் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு அந்த ஒர்க்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அது எப்படின்னு தான் நம்மளுக்கே தெரியாது. நம்ம உட்காந்து அப்படியே கேப்பே விடாமல் கோடிங்காக அடிச்சுட்ருப்போமா, மைண்ட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸோ 1.5 ஹவருக்கு ஒன்ஸோ ஒரு கேப் விட்டிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் வந்து நீங்கள் சும்மா நடந்துகிட்டு இருக்கும் போது வரும். நீங்கள் என்றைக்கோ கற்றுக்கிட்டது திடீர்னு மைண்டில் ஸ்பார்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி பார்க்கலாமான்ட்டு திடீர்னு ஞாபகம் வரும், அதை செய்வீங்க. எஸ், என்னமோ யோகாவெல்லாம் செஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி எப்பயாச்சும் போர் அடித்தா ஒரு 5 minutes எக்ஸசைஸ் செஞ்சுட்டு போய் நம்ம மறுபடியும் கோடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், இதுதான் என்னோடய லேப்டாப், இதுதான் என்னோடய ரூம். என்னோடய ரூம் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற ரூம். எஸ், பக்கத்தில் சாப்பாடு, அப்படியே லேப்டாப்பு, கோடிங்கு, எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிடுவாங்க. நான் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் எண்டில் தான் ஒர்க் பண்ணேன். கடைசியாக தான் கொஞ்சம் பேக் எண்டில் ஒர்க் பண்ணேன். ஏபிஐ கிரியேட் பண்ணுறது, இன்டெகிரேட் பண்ணுறதுன்ட்டு. நான் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் யூஸ் பண்ணி, டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணி, இந்த கிட்டப்போல் அது அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா, ஏன் இதெல்லாம் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உட்காந்து கோடிங் போட்டுட்ருப்பேன். எனக்குன்னு பார்த்தா ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 4 பார்ட்டு தான் இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு யூஎஸ் ப்ராஜெக்ட். அதில் ஒரு பெரிய பார்ட்டை வந்து எனக்கே கொடுத்துட்டாங்க. டேய், நான் ஃப்ரெஷர்மா, எனக்கு இது எல்லாம் தெரியும் தான், பட் அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பீங்களான்ட்டு அந்த 2 GB RAM லேப்டாப்பில் உட்காந்துட்டு அது இன்டெலோட பென்டியம் ப்ராசஸருங்க, அது லோட் ஆகும் பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதில் தான் உட்காந்து என்னோடய ப்ராஜெக்டெலாம் செய்வேன். அப்படியே உட்காந்து டைப்புன்னு டைப் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இங்கே போகும். பட் காலையில் எழுந்து ஒரு 9-9:30 ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 8 மணி வரை தான் விடுவாங்க. எஸ், ஒர்க்கிங் ஹவர் 10 hour பக்கம் இருக்கும். வாங்க மக்களே அப்படின்ட்டு செம்ம கடுப்பாகும். பட் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி அவுட்சைட்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் தான். ஆக்சுவலாக அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான சேலரி வந்து நீங்கள் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் நிறைய ஜாப் லேர்ன் பண்ணேன். சைபர் செக்யூரிட்டி படித்தேன், க்ளவுட் இன்ஜினியர் நானே உட்காந்து படித்தேன், பைத்தான் படித்தேன், ஏஎல்லாம் படித்தேன். பட்டு நம்ம இதில் ஸ்டிக் ஆகிருவன்ட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை more than 1.5 year உட்காந்து படிச்சுட்டு கடைசியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டேன். உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கணும். மைண்ட் அப்படியே கடுப்பாகும். எரர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், போங்கடா டேய் கடுப்பாகுதுன்ட்டு போயிட்டே இருப்போம். மார்னிங் 10 ஆகும், 11 ஆகும், 12 ஆகும். நம்மளுக்குன்னு டாஸ்க் அசைன் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி இந்த ஒர்க்கு பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம உட்காந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்கணும் தான். லினக்ஸோட யூஐ எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஐயோ, ப்ராஜெக்ட் எல்லாம் லைட்டாக காட்டிகிட்ருக்கேன், அதெல்லாம் காட்டக்கூடாது. ஓகே, நம்ம டயர்ட் ஆகிடுச்சு, அவெல்லாம் கொஞ்சம் கேப் எடுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டு. இது என்ன டைம்னு எனக்கே தெரியல, ஒரு 1 மணியாக இருக்குமா. என்ன பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போன்ட்டு போய் படுத்துட்டேன். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமு தான், நம்மளுக்கு டாஸ்க் அசைன் பண்ணிடுவாங்க. நம்ம அப்படியே நடுவில் போய் படுத்து தூங்கிட வேண்டியதான். தூங்கலாம் மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் கேப் எடுத்துக்குவேன். டெவலப்பராக இருந்தால் அப்படியே யோசிக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, நான் சொல்கிறத கேட்டுட்டு ரொம்ப கஷ்டம் நினச்சிக்காதீங்க. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும். யூஐ எப்படி டெவலப் பண்ணலாம், ஏபி இன்டெகிரேட் பண்ணலாம், எரரெல்லாம் வந்துடுச்சுன்னு கடுப்பு இருக்கும். நான் அப்படியே எழுந்து வெளியே வந்துடுவேன். வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு, ஐ திங்க் இது ஒரு 3 மணி, ஈவினிங் 3 மணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரொம்ப போர் ஆகிடுச்சுன்னா எழுந்து வெளியே வந்துடுவேன். ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகுனா எனக்கு வந்து அல்காரிதம் தெரியணுமா, இந்த மேக்ஸ் எல்லாம் தெரியணுமான்னு கேட்குறீங்க. எஸ், மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு 10வது படிக்கிறவங்களுக்கு தெரியலையே, அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். எனக்கு மேக்ஸும் பிடிக்காது, மேக்ஸ் வரவும் வராது. பட் இருந்தாலும் நான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். எஸ், மேக்ஸ் வந்து அவ்வளோவா ரொம்ப முக்கியம்லாம் இல்லை.
இந்த அல்காரிதம் வேணுமா, அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, உங்களுக்கு இந்த நீங்கள் பேக்கெண்டில் சூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான அல்காரிதத்தை விட ரொம்ப அல்காரிதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒரு வெப்சைட் தான் டெவலப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் ஓரளவு டீசெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் எனஃப். எஸ், நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டை ஸ்ட்ராங் பண்ணால் போதும். அல்காரிதம், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து வெளியே சுற்றிட்டு வந்து மறுபடியும் மதியம் சாப்பாடுன்ட்டு 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐயோ, எங்கள் மம்மி வந்து திட்டம், தலைவரை போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாமல் தம்பி போய் சாப்பிட்றா அப்படின்னு திட்டம். அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மம்மியை சாப்பிடாது. ஏன் மம்மி என்ன மட்டும் சொல்கிறா, நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு நான் எங்கள் மம்மியை சொல்லிவிட்டு எஸ்கே போயிடுவேன். எஸ், ஈவினிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. மறுபடியும் எழுந்து வெளியில் சுற்றுவோம். என்னோடய ஃபேவரட்டான பிளேஸ். அப்படியே வந்து ஜாலியாக கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே போக வேண்டியதான். நம்மளுக்குன்னு அது ஒரு பேஷனாக செய்வோம். எஸ், இது ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock ஆயிரும். அன்றைக்கின்னு பார்த்து மீட்டிங் வச்சுட்டாங்க. அடிக்கடி மீட்டிங் வச்சுருவாங்க. கடுப்பாக இருக்கும். அதுவும் அது என்ன, அது ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா, நீ செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாம் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுப்பான்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவாங்க. அது வேறு யூஎஸ் ப்ராஜெக்ட், இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா. நான் எனக்கு தெரிஞ்செல்லாம் உளர்ட்டு எங்கள் வீட்டில் மறுபடியும் சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுத்துட்டாங்க. ஆனால் பெரிய ப்ராஜெக்ட், அது கலரெல்லாம் மோசமாக இருக்குது. பட் வந்து அழகாக டிசைன் பண்ணி அந்த ஃப்ரண்ட் அண்டில் பேக் அண்ட் ஏபிஐலாம் இன்டெகிரேட் பண்ணணும். எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. என்ன பண்ணுறேன், Ctrl+C அழுத்திட்டு அவ்வளோதான், ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி ப்ராஜெக்ட்டு முடிஞ்சு. விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா ஷட் டவுன் பண்ணுறதுக்கு தான் கிளிக் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்னோடய லேப்டாப் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இருந்தால் தான் ஒர்க் ஆகும். சார்ஜர் எடுத்துக்கிட்டால் ஆஃப் ஆயிரும். பட் ஷட் டவுன் பண்ணுறேன். எஸ், ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். காலையில் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வந்து ஒரு 7, 8 தான் முடியும். ஃபுல்லாக அப்படியே கோடிங் அடிச்சிட்ருக்கணும். நம்ம ஒரு பக்கம் கோடிங்கெல்லாம் அடிச்சிட்ருப்போம். வீட்டில் எல்லோரும் நடந்துட்டு அப்படி இப்படி போயிட்டுருப்பாங்க. அப்படியே போய் லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா ப்ளக்கையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தலைவர் லேப்டாப் எடுத்து தூக்கி தூரம் வச்சுருவோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் இருந்தால் நல்லா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு கோடிங் அடிச்சிட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் யோசிச்சு கோடிங்காக போட்டுட்ருப்போம். இவன் பார்க்கும் போதெல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கலான்ட்டு வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. எஸ், நம்ம ஆயுதத்தை எடுத்து வச்சிட்டோம். நம்ம ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. எஸ், இதுதான் என்னோடய லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். மார்னிங் எழுந்து அப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒர்க்கெலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோடிங்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வீக்கில் ஒரே 2 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே லீவு முடிச்சுட்டு நைட்டு தூங்க வேண்டியதான். பாய். எஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். முடியெல்லாம் வீட்டில் என்னடா தூங்கி எழுந்த மாதிரி இருக்குன்னா காலையில் எழுந்து இந்த வீடியோக்கான வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். வீடியோ எடுத்து 1 வருஷம் ஆகுது. இப்போ சென்னையில் இருந்துக்கிட்டு என்னோடய ஹோம் டவுனில் இருக்கிறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இதுதான் என்னோடய லைஃப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ன்ட்டு ஒரு வீடியோ. இந்த வீடியோ என்னோடய ஸ்பெஷல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப். நானே கற்றுக்கிட்டு நானே கோடிங்கெல்லாம் போட்டு அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணல, கரியரை ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஜாப் செய்கிறோம் உங்களுக்கு தெரியும். எஸ், இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. சரி, வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்ட் பண்ணிடுவோன்ட்டு இன்றைக்கி ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். வீக்கில் வந்து ஒரு 2 நாள் லீவ் கொடுப்பாங்க, சாட்டர்டே சண்டேன்ட்டு. ஆனால் அது எப்படி போகனே தெரியாது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப் திங்கக்கிழமையிலேருந்து செய்ய ஆரம்பித்தா அதான் அந்த மீட்டிங் லிங்க்கெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னா அப்படியே கடுப்பாக இருக்கும். அவர் பாஸ் சொல்கிறத கேட்டு ஆமாம் சாமின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க சொல்ல டாஸ்க்லாம் செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அப்படியெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரோட் மேப் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நிறையா வீடியோவுக்கு ரோட் மேப் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நம்ம இந்த ஏகே பாய். வீடியோ கடைசி வரை பார்த்தீங்கன்னா ஐ எம் வாட்ச்டு வெரி டில் எண்டுன்னு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி. பாய். இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். அதாச்சும் இந்த கோடிங்கு, வெப் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். பட் அந்த எரருக்கான ரிசல்ட்டை மட்டும் கண்டுபிடிச்ச ரிசல்ட்டுனா அந்த எரரை மட்டும் சால்வ் பண்ணிட்டோம். இல்லை நம்மளுக்கு வர அந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணிட்டா ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாக ஒருத்தன் வருவான் பாருங்க, ஏகே வந்துட்டான்டா அப்படின்ட்டு வைபாயிடுவோம். அது கோடிங் போடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே வைபாக இருக்கும். நீ எண்டு கார்டு வச்சா இவன் ட்ரெண்டை மாற்றி வைப்பான்ற மாதிரி வைப்பில் சுற்றிட்டு இருப்போம்.
அந்த ஃபீல் எனக்கு நான் நிறைய முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு எரர் மட்டும் தான் நிறைய வரும். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்னால் அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.